படம் ரொம்ப அருமையா இருக்குது. எப்படி அருமையா இல்லாம போயிடும். சொக்க தங்கம் ஈன்றெடுத்த சிங்கக்குட்டி. அது சிங்கக்குட்டி தானே. செம செம அந்த மாதிரி ஒரு நடிப்பு. சும்மா எழுந்து வர அந்த கம்பீரம். இந்த உலகத்துல இனி எவனும் அந்த மாதிரி ஒரு ஹீரோ வர முடியாது. ஹீரோனா ஹீரோ, கேப்டன், இளைய கேப்டன் ஹீரோ. அவர மாதிரி ஒரு ஹீரோ இனி வர முடியாது. அவருடைய சாயல் இல்லாம இருக்குமா? அந்த தங்கத்தினுடைய சாயல் இல்லாம இந்த சிங்கம் இருக்குமா? சிங்கம்னா சிங்கம் தான். சிங்கம் என்னுடைய கேப்டன், தன்மான தலைவர், சொக்க தங்கம். அது ஈன்றெடுத்த சிங்க குட்டி சண்முக பாண்டி. சம வாழ்க வாழ்க வாழ்க. அவர் மென்மேலும் வளர்க. சூப்பரா இருக்குப்பா, செம்மையா இருக்குப்பா. அண்ணன் மறி வரவிப்பா. எங்க அண்ணனுக்கு மறி வரவி, எங்க அண்ணன் மறி வரவி எடுத்துட்டு வந்துட்டாரு. இது அடுத்து திரை உலகம் பூரா இங்க நல்லா இருக்குப்பா. திரை உலகம் எவ்வளவு சரிஞ்சு கிடந்ததோ அதெல்லாம் தம்பி மேல தூக்கி வைக்க ஆரம்பிச்சிச்சு. என்னப்பா அப்படி சொல்றீங்க? அசால்ட்டா சொல்றீங்க. எங்க அண்ணன் மாதிரி உருவம் சொல்லிவிட்டோம்ல. காலை சொல்லிட்டு அடிக்கிற யாரும் அடிக்க முடியும்? எங்க அண்ணனை தவிர. அதுக்கு மறுபுறம் வந்துருக்குது. சொல்லிட்டு அடிக்கிறாரு பாரு, அது யாராலும் செய்ய முடியாது. அந்த அடி முகசால பாத்தீங்களா கேப்டன்? அப்படியே சாயல் எப்படி இருக்கு என்னப்பா? அதத்தான் சொல்றேன் நானு. நான் ஒரே முடிச்சு சொல்லிட்டேன். அவருக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. ரெண்டாவது தம்பி வந்து சேர்ந்துருச்சு. இனிமேல் சினிமா துறைகளுக்கு எல்லாருக்கும் வேறா சாப்பாடு கிடைக்க போறவங்களுக்கு தாவந்திப்பாங்க. யாரா என்ன நினைச்சு எல்லாத்தையும் தம்பி செஞ்சுக்க. அண்ணன் செஞ்சது அப்பா செஞ்சு தம்பி செஞ்சு வைக்கும். ஆனா சூப்பரா இருக்கு. ஒவ்வொரு அடி டிவி மாதிரி இருக்குது. ஆனா தம்பி அடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் அது பதில் தம்பி வாங்கிருச்சு. சந்தோஷம். அந்த கோட்டு சீன்லாம் நினைச்சா சிரிப்பு தான் வருது. கேப்டன் எப்படி செஞ்சாரு அதே மாதிரி செய்யறாங்கப்பா. சந்தோஷம். படம் ஹிட்டுப்பா. நீங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் தம்பி வளர வச்சிருக்கப்பா. ஏரோலும் சண்முக பாண்டிய ஏரோலும் வந்து எங்க கேப்டனும் சரத்குமாரையும் நடிச்சாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதே இதுல மாமா மருமக அவ்வளவுதான். ஆனா மற்றபடி அந்த காமெடிஸ், அந்த ஒரு மாதிரி கட்ஸா பேசுறது, ஸோ அது எல்லாமே வேற லெவல். போரே இல்ல. எனக்கு டைம் போனதே தெரியல. போரே இல்ல. கேப்டன் ஒவ்வொரு சீன்லயுமே வருவாரு. ஏன்னா நாங்கெல்லாம் கேப்டனோட விசுவாசிகள். ஸோ அதனால வந்து அந்த ஒவ்வொரு சீன்ஸ்லயுமே கேப்டன் எங்களுக்கு வந்து தான் போவார். ஆனா அதை தாண்டி படம் ஹைலைட். மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்ல. படம் நல்லா நடிச்சிருக்காரு தம்பியும். சூப்பராக இருக்குது படம். வருத்தப்படாத வாலிபுருஷங்க அந்த காமெடியெல்லாம் இருக்குது. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வஸ்தாரா அந்த பாட்டும் நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது படம். ஆக்ஷனும் காமெடியும் கலந்து நல்லா இருக்குது. படம் விறுவிறுப்பாக போகுது. இந்த 4 படம், இது 4வது படம் தம்பிக்கு. இந்த 3 படத்தோடு இது இன்னும் நல்லா இருக்குது. 2K கிட்ஸுக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற இது பசங்களுக்கு நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. கிளைமேக்ஸும் நல்லா இருக்குது. அந்த விறுவிறுப்பு இருக்குது. மீண்டும் எங்கள் கேப்டன் மீண்டும் நாங்கள் திரையில் பார்த்த மாதிரி இருக்குது. சண்முக பாண்டியை பார்த்த உடனே நல்லா இருக்குது படம். படம் நல்லா வந்திருக்குண்ணா. படம் நல்லா வந்து நல்ல படம் நல்லாவே வந்திருக்கு. நல்ல மூவி, நல்ல க்ரோத்தில் இருக்குது. சரியா? எங்களுக்கு வந்து பெரிய கேப்டனை வந்து ரிமைண்டர் பண்ண மாட்டாது. நல்ல அருமை கேப்டனை, நல்ல கேப்டனை பார்க்குற மாட்டாவே இருக்குது. விஜயகாந்த் அது நாங்கள் திரும்ப ஒரு ஃபைட் சீன்லாம் பார்த்தோன்னா ஃபைட் ஃபுல்லாகவே வந்து விஜயகாந்த் ஈக்குவலாகவே இருக்குது. அருமையாக பண்ணியிருக்கோம். நல்ல சூப்பராக இருக்குது. அவர் நடித்த படத்துலேயே இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காப்ல. நல்லா ஃபைட்டிங் நல்லா பண்ணியிருக்காப்ல. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது படம். அர்த்தமா நல்ல அர்த்தமுள்ள படமா இருக்கு. படம் சூப்பரா அருமையா இருக்கு. ஆனா எங்க கேப்டன் இருந்தா அவர் புள்ள நடிச்ச படத்தை பார்க்க முடியல. எங்களுக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. காமெடிலாம் அருமையா இருக்கு. சூப்பரா நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு சண்முக பாண்டிய. ஆனா எங்க கேப்டன் இல்லையா அதை பார்க்கறதுக்கு. எங்களுக்கு அதுதான் வருத்தமா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. கேப்டனோட பாக்குற மாதிரியே தான் இருக்குது. கேப்டனோட மகன் இல்லையா, அவர்னால எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். கேப்டன் திரும்ப வந்து நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சரத்குமார் சாரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஃபேமிலியா வந்து பாக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த படம். காமெடியா ரொம்ப நல்லா இருக்குது. பாக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. நல்லா வயிறு குழுங்க நல்லா சிரிக்கிற மாதிரி நல்லா இருந்தது.
ஃபேமிலியா பார்க்கலாம், பசங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லா பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. சண்முக பாண்டியன் நடிப்பு நல்லா இருக்கு. சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். நடிப்பு நல்லா இருக்கு. சண்டை காட்சி நல்லா இருக்கு. பாடல் வந்து நல்லா இருக்கிற பாடல் ஒவ்வொன்றும் கேட்குற மாதிரி இருக்கு. யுவன் சங்கர் இசையில் இந்த பாடல்லாம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. சரத்குமார் நடிப்பும் நல்லா இருக்கு. படம் முழுவதும் காமெடியாக வந்து படம் பார்த்துட்டு போகலாம். படம் வந்து லாஜிக்காக பார்க்குறவங்களோட மேஜிக்காக இருக்கு. படம் நல்லா இருக்கு. படம் கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் ஒரு படத்துலையும் மாற்றிக்கணும். நடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றணும். அதே போல் டான்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு படத்துக்கு மாறின்னு போயின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு.